எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும், ஆகும் எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், எல்லாமே உம்மாலே ஆகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே எல்லாமாகும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 23வது வசனம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது அறிந்து கொள்வீர்கள்? ஆம், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதும் கர்த்தருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் காத்திருக்கும் போது ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, ஒரு நாள் வரும், ராஜாக்கள் உங்களை வளர்க்கும் தந்தைகளாக மாறுவார்கள். அவர்களுடைய நாயகிகள் உங்கள் கை தாய்களுமாய் மாறுவார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உங்களை பணிந்து கொள்ளும் காலம் வரும். ஆம் பிரியமானவர்களே, அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவர் என்று சொல்லி, உங்களோடு கூட இருந்து அதி பயங்கரமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொள்வார்களாம். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி மற்றவர்கள், சத்துருக்கள் அறிந்து கொள்வார்களாம். பிரியமானவர்களே, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக உங்களை சத்துருவானவன் அநேக காரியங்களிலே வெட்கப்படுத்தும்படி பலவிதமான சதி திட்டங்களை அவன் செய்தாலும் அந்த சதி திட்டங்களை கர்த்தர் மேற்கொள்ள விடமாட்டார். அவருடைய சதி திட்டங்களை கர்த்தர் உடைத்து தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்தி உங்கள் சத்துருக்கள் உங்கள் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் உதவி செய்வார். உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருக்கள் சமாதானமாக மாறுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறபடியினாலே உங்கள் சத்துருக்களை சமாதானமாக மாற்றுவது மாத்திரமல்ல, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை கனப்படுத்தி உயர்த்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிப்போம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.